அனைவருக்கும் வணக்கம். நான் முனிவர் சி பவித்ரா. சென்ற காணொளியில் ஆயா சிறுகதையை குறித்த கதையினை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இதில் தொடங்கலாம். போன காணொளியில் பார்த்தோம், பாம்பேயில் இருக்கக்கூடிய மகன் மோகன் தன்னுடைய தாய் தனியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கடிதத்தை போட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த கடிதம் வடிவம்பாலுக்கு கிடைக்குது. அந்த கடிதத்தை பார்த்ததுமே வடிவம்பாலுக்கு அதீத சந்தோஷம். ஏன்னா யாரெல்லாம் வடிவாம்பாலை கேலி பேசினாங்களோ அவங்க கிட்டெல்லாம் போய் அந்த கடிதத்தை காட்டுறாங்க வடிவாம்பால். பாருங்க, எல்லாரும் என்னெல்லாம் சொன்னீங்க, என்னோட மகன் நான் தனியா இருக்கேன் அப்படின்றத நினைச்சு வருத்தப்பட்டு என்னை பாம்பேக்கு வர சொல்லி எனக்காக ஒரு கடிதம் போட்டிருக்கா அப்படின்னு சந்தோஷமா எல்லாத்துக்கும் அந்த கடிதத்தை காட்டுறாங்க. அந்த கடிதத்தை காட்டினதுமே கிளம்ப தயாராகிறாங்க. சரி, பாம்பேக்கு மகன் கூப்பிட்டுட்டா, இனிமே நாம அங்கதான் வாழ போறோம், அதனால நமக்கு என்னென்ன தேவையான உடைமைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெட்டிகள் நிறைய தங்களுடைய துணிகள், மகனுக்கும் மருமகளுக்கும் தேவையான பொருட்கள் அப்படின்னு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த கடிதம் போடுறதுக்கு முன்னாடி மோகனுக்கு ஒரு குழந்தையே பிறந்திருக்கும். அப்போ அந்த குழந்தைய கூட தாய் பார்க்கவே இல்லை, தன்னோட அம்மாவை கூப்பிட்டு காட்டவே இல்லை. அப்போ அவங்க அம்மா இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்போ பிறந்த குழந்தைய கூட நம்ம பார்க்கல, நம்ம மகன் இத்தனை நாள் நம்மளை கூப்பிடவே இல்லை அப்படின்றத நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்றத நினச்சி வருத்தப்பட்டு கூப்பிடுறானே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இதையெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே கிளம்புவாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாம்பே போய் சேர்றாங்க வடிவாம்பால். பாம்பே போனதுமே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே அந்த வீடே வீடாக இருக்காது. மகன் மருமகள் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அதனால் அங்கே அவங்களுடைய குழந்தைய அவங்களால சரியாக பராமரிக்க முடியல. அதனால் குழந்தைய பராமரிக்க முடியாமல், வீட்டை பராமரிக்க முடியாமல் அந்த இடமே ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். அதை பார்த்ததுமே வடிவாம்பாலுக்கு என்ன இப்படியே இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சரிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு வடிவாம்பால் அந்த பாம்பேக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அன்று முதல் எல்லாமே சரிவர செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைய பராமரிக்கிறது, 3 வேளையும் குழந்தைக்கு சரியான சமயத்தில் உணவு கொடுத்து குழந்தைய தூங்க வைக்கிறதுன்னு குழந்தைய முழுக்க வடிவாம்பால் தான் பராமரிக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டையும் மகன் மருமகளுக்கு உணவு செஞ்சு வச்சு அந்த வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் பராமரிக்கிற பணியை இவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இது அப்படியே தொடர்ந்து போகுது. ஒரு நாள் வடிவாம்பாலோட அந்த வீட்டுக்கு அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க வந்து அந்த வீட்டை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போதான் வீடு மாதிரி இருக்கு. குழந்தை பிறந்த அப்புறம் இவங்களால 2 பேருமே வேலைக்கு போறதுனால குழந்தையும் வீட்டையும் பராமரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வைக்கலாம் அப்படின்னாலும் யாரையும் நம்பி குழந்தைய நம்ம விட்டுட்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த மருமகளுடைய அம்மாவை கூப்பிடலாம் அப்படின்னாலுமே அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாத சூழல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் தான் உஷாக்கு இந்த யோசனைய சொன்னேன், பேசாம உங்க மாமியார் ஊர்ல தானே இருக்காங்க, அவங்கள வர வச்சுட்டா குழந்தையும் பார்த்துப்பாங்க, வீட்டையும் பராமரிப்பாங்க, ஒரு நம்பிக்கையான ஆளா இருக்கும்ல அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த பக்கத்து வீட்டு அம்மா இந்த விஷயத்த சொன்னதுமே வடிவாம்பாலுக்கு ஒரே வருத்தமா போயிடும். அப்ப யோசிப்பாங்க, நம்மளுடைய மகன் நம்ம மேல இருக்கக்கூடிய பாசத்தினால நம்ம தனியா இருக்கோங்கிறதுக்காக நம்மளை இங்க கூட்டிட்டு வரல, இந்த வீட்டையும் குழந்தையும் பராமரிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான வேலையாள் வேணும், அப்படி ஒரு நம்பிக்கையான வேலையாளாதான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவான் வடிவாம்பால். அப்போ இந்த கதையில நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, ஒரு தாய்க்கு தன்னோட மகன் மேல எண்ணற்ற அன்பு இருக்குது. ஆனா அந்த மகன் திருமணமாகி தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைஞ்சதுமே தன்னோட தாயை பத்தி பெருசா கவனிக்கக்கூடிய சிந்தனை இல்லாம தன்னோட வாழ்க்கை உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்கிற போக்குல ஒரு சுயநலமா தன்னுடைய குழந்தையை பராமரிக்கவும் தன்னுடைய வீட்டை பராமரிக்கவும் ஆள் வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தாயை பயன்படுத்துற மாதிரி
சிவசங்கரி இந்த கதையை எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு உண்மையான அன்பை வெளிக்காட்டக்கூடிய தாயோடைய சூழலும் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய தாயை பயன்படுத்தக்கூடிய ஒரு மகனையும் நம்ம இந்த சமூகத்தில் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அதை மையமாக வச்சு இந்த கதையை அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நன்றி.